أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربنا زدنا علما. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அல்-ஹுரூஃபுல் ஹிஜாஇய்யா பகுதி 3. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஏற்கனவே 2 பாகம் அலிஃப் முதல் ஹா வரைக்கும் ஒரு வாட்டியும் தால் முதல் வாத் வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் லாஸ்ட் கிளாஸ்லேயும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு 7 லெட்டர்ஸ் பா டு கேஃப். இன்ஷா அல்லாஹ். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி அலிஃப் டு வாத் ரீட் பண்ணுறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் நல்லா லிசன் பண்ணுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் பா தா சா ஜீம் ஹா خا دال ذال را زا سين شين صاد ضاد. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னதுன்னா طا 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 طا. இது தா தால் طا. மூன்றுமே ஒரே மஹ்ரஜ், ஒரே இடத்துல இருந்தால் வருது. ஓகேவா? அல்ஹம்துலில்லாஹ். இதில் பார்த்தீங்கன்னா தா அண்ட் தால் ரெண்டுமே லைட் லெட்டர்ஸ். இந்த மஹ்ரஜில் வரக்கூடிய ஒரு ஹெவி லெட்டர் பா, அதாவது மஹ்ரஜ்னா அந்த வெளியேறக்கூடிய இடம். ஸோ இது தா தால் பா பா பா. இது ஹெவி லெட்டர், தா இது லைட் லெட்டர். ஸோ ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் பார்த்துடுங்க. தா பா தா பா. நம்ம ஏற்கனவே எவ்வளோ ஹெவி லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம்னா ஹா சாத் பாத் 3 ஹெவி லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். 4th ஹெவி லெட்டர் பா 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 பா. அலிஃப் பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ذال را زا سين شين صاد ضاد طا. next letter va 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 va. இது third tongue out letter. நம்ம ஏற்கனவே 2 டங்க் அவுட் லெட்டர் பார்த்தோம். இதெல்லாம் ச ஸால். ஸோ தேர்ட் டங்க் அவுட் லெட்டர் வா வா வா. இதில் பார்த்தீங்கன்னா ச ஸால் ரெண்டுமே லைட் லெட்டர்ஸ், மெல்லினமான எழுத்துக்கள். வா வா இது ஹெவி லெட்டர். ஸோ ஹெவி லெட்டர் எப்போவுமே உச்சரிக்கும் போது பின்னாக்க லேஸ் கொஞ்சம் நல்லாவே உயர்த்தணும். பின்னாக்க உயர்த்தும் போது தான் அந்த ஹெவினஸ் வந்து நல்லாவே தெரியும். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டங்க் அவுட் லெட்டர்ஸ் 3 ச ஸால் வா வா வா. இந்த வா பார்த்தீங்கன்னா இது நெக்ஸ்ட் ஹெவி லெட்டர். ஹா சாத் பாத் பா வா. 5th heavy letter is va 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 va. so tongue out letter na என்னது? நுனி நாக்கு வெளியில் தெரியணும். சரியா?
பா தா சா ஜீம் ஹா ஹா தால் ஜால் ரா زا سين شين صاد ضاد طا ظا. Next letter عين 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 عين. இது பார்த்தீங்கன்னா மிடில், அதாவது தொண்டையினுடைய நடுப்பகுதியிலேருந்து வரக்கூடிய லெட்டர். நம்ம ஏற்கனவே தொண்டையிலேருந்து வரக்கூடிய லெட்டர் பார்த்தோம். ஹ, அதாவது நடுப்பகுதியிலேருந்து வரக்கூடிய லெட்டர் ஹ ஹ. அப்புறம் ஐன், ரெண்டுமே ஒரே இடத்துல தான் வருது. ஹ ஐன் ஹ ஐன் ஹ ஐன் ஹ ஐன் ஐன் ஐன். طا ظا عين. Next غين 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 غين. இது பார்த்தீங்கன்னா தொண்டையிலோட லெட்டர்ஸ் வந்து மூணாக பிரிச்சிருக்கோம். பாட்டம், மிடில், அப்பர், அதாவது கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேற்பகுதி. இதில் மிடில் பகுதியில் நடுப்பகுதியிலேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் தான் ஹ ஐன். மேற்பகுதியிலேருந்து வரக்கூடிய லெட்டர்ஸ் ஹா அண்ட் ஐன். ரெண்டுமே ஒரே இடத்துல இருந்து தான் உச்சரிக்கப்படுது. ஹா ஐன் ஹா ஐன் ஐன் ஐன். طا ظا عين غين. So sixth heavy letter غين غين غين. طا ظا عين غين. So next letter فا 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 فا. இது பார்த்தீங்கன்னா மேற் ரெண்டு பல்லும் நம்ம கீழ் உதடை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய லெட்டர் அஃப் ஃபா ஃபா அஃப் அஃப் ஃபா 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 ஃபா. இது ஒரு மெல்லினமான எழுத்து. பா வா ஐன் غين ஃபா. Next letter قاف 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 قاف. இது நாக்கினுடைய உள்பகுதியிலேருந்து வரக்கூடிய லெட்டர். சரியா? கா கா காஃப் 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 காஃப். இது ஏழாவது ஹெவி லெட்டர். ஹெவி லெட்டர் வல்லினமான எழுத்து. மொத்தம் 7 வல்லினமான எழுத்துக்கள் இருக்குது. ஹெவி லெட்டர்ஸ் ஹா சாத் ضاد طا ظا غين قاف. நிறைய பேருக்கு டவுட் வரலாம், ரா ஹெவி லெட்டரா இல்லை லைட் லெட்டரா அப்படின்னு. ராவுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா அது லைட் லெட்டர் தான். ஆனால் அது சந்தர்ப்பம், சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அது ஹெவியாட்டும் லைட்டாட்டும் மாறுது. இப்போ ஃபத்ஹா வம்மா ராக்கு இருக்கும்போது ரா ஹெவியாக இருக்கும். அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பின்வரக்கூடிய கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரா வந்து ஹெவி லெட்டரில் வராது. சரி, மொத்தம் 7 லெட்டர்ஸ் தான் ஹெவி லெட்டர்ஸ். ஹா சாத் ضاد طا ظا غين அண்ட் காஃப். சரியா? ஸோ லாஸ்ட் லெட்டர், இன்னைக்கு கிளாஸுடைய லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா கேஃப் 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 காஃப் கேஃப். இந்த ரெண்டுடைய மஹ்ரஜ், அந்த பாயிண்ட், அந்த உச்சரிக்கக்கூடிய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேம்.
அந்த வெளியேறக்கூடிய பாயிண்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஒரே இடத்துல இருந்து தான் 2 லெட்டர்ஸுமே எக்ஸிட் ஆகுது. ஆனால் காஃப் அது ஹெவி லெட்டர், கேஃப் இது லைட் லெட்டர். காஃப் அப்படின்னு சொல்லும்போது பின்னாக்க நல்லா உயர்த்தணும், கேஃப் அப்படின்னு சொல்லும்போது நாக்க ரொம்ப ஃப்ளாட்டாக வச்சுருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி பார்த்த 7 லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பா, வா, ஐன், غين, فا, قاف, كاف, ألف, با, تا, سا, جيم, حا, خا, دال, ذال, را, زا, سين, شين, صاد, ضاد, طا, ظا, عين, غين, فا, قاف, காஃப். இன்ஷா அல்லாஹ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கி வைப்பானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை முடிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.